ஏற்கனவே முன்னாடி ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு பயிற்சி பார்த்துருக்கோம். 61 புள்ளிகள் தளர்வு பயிற்சி, ஓய்வு பயிற்சின்ற பயிற்சி. இன்னைக்கு அந்த பயிற்சியை பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம உடலை தயார் செய்வதற்காக சில எளிமையான மூட்டு தளர்வு பயிற்சிகளும் சுவாச பயிற்சியும் செஞ்சு பண்ணோம்னா அதை உணரக்கூடிய தன்மை மேலும். அதனால ஒரு சில எளிமையான சுவாச பயிற்சி செஞ்சுட்டு பண்ண கொஞ்சம் நீங்க சேர முன்னாடி தள்ளி கேப் வச்சுக்கோங்க. ஈஸியா செய்யறதுக்கு தகுந்த மாதிரி சில மூட்டுகளை தளர்த்தி எளிமையான நின்ற நிலையை செய்யக்கூடிய நம்ம சுவாச பயிற்சி பார்ப்போம். இது பல ஆன்மீக மையங்கள்ல சொல்லித்தரப்படுறாங்க. ஒரு எளிமையான பயிற்சி தான். ஆனா இதை எப்படி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பயிற்சியுமே 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது. யோக பயிற்சிக்கும் சாதாரண உடற்பயிற்சிக்கும் உள்ள மெயின் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உணர்வு. அதை நம்ம பயிற்சி செய்யறதுல வச்சிருக்கணும். நம்மளுடைய கவனத்தை சுவாசத்திலையும் கவனம் இருக்கணும். சுவாசத்தோட இணைச்சி செய்யறோம். அதுதான் ரொம்ப வித்தியாசப்படும். பார்த்தா எளிமையான பயிற்சி மாதிரி தெரியும். ஆனா நம்ம கவனத்தை உள்முகப்படுத்தக்கூடியது இந்த ஒவ்வொரு பயிற்சியுமே. நம்ம கவனத்தை உள்முகப்படுத்தும் போது மனம் ஒருநிலைப்படும். அந்த பகுதியில மனம் குவியும் போது அங்க இருக்கக்கூடிய பிராண தடையை நீங்கி பிராணம் சீராக அந்த பகுதி செல்லும். இந்த பயிற்சியில நுரையில நம்ம முழுசா பயன்படுத்தி போறோம். ஏன்னா ரொம்ப மெயினான உறுப்பு. நம்ம ப்ராப்பரா பிராணவாயு ஒவ்வொரு செல்களுக்கும் செல்வதற்கு இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. ஆரம்ப பயிற்சியாக இந்த கை உள்ளே வெளியே சுவாச பயிற்சி. நின்ற நிலையில கால்களை ஒன்றாக சேர்த்து வைத்து கைகளை தோள்பட்டைக்கு சமமாக நெஞ்சுக்கு முன்னாடி நீட்டி உள்ளங்கையை ஜாயின் பண்ணிட்டு சுவாசத்தை உள்ள இருக்கும் போது கையை நல்லா சிரமம் இல்லாம எவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டு நெஞ்சு கஷ்டம் சுவாசத்தை வெளியிடும் போது படிப்படியாக முன்னாடி கொண்டு 2 உள்ளங்கையும் ஜாயின் பண்ணும். இந்த பயிற்சியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்களை மூடி உங்க கை தசைகள், மூட்டுகள், தோல் தசைகள் மாற்றத்தை உணர்ந்து கொண்டே ஒரு 5-6 முறை இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும். நின்ற நிலைக்கு வந்துருங்க. இந்த பயிற்சியை செய்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதோடைய பலன் முழுமையா தெரியும். இந்த நின்ற நிலைக்கு பயிற்சி செஞ்சவங்க ஒரு நாள் முன்னாடி வந்து இப்ப இந்த பயிற்சி அவங்க செஞ்சு காப்பாங்க. என்னுடைய குறிப்புகள்ல மட்டும் கவனம் வச்சுட்டே இருந்தேன். நான் சொல்லிட்டே இருக்கிறத காதுல வாங்கி அந்த உணர்வு கொண்டு போய் அந்த பகுதியில் வச்சுருங்க. முதல்ல இந்த தானாசனம் சொல்லக்கூடிய ஆரம்ப நிலை ஆசனம். 2 கால்களை இணைத்து நேராக நின்று கைகளை 2 தோள்பட்டைக்கு சமமாக முன்னாடி ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்ப சுவாசத்தை உள்ளிருக்கும் போது மெதுவாக உங்கள் கைகளை 2 பக்கமும் விரித்துக் கொண்டே பின்னாடி செல்லும். மூச்சு உள்ளே, மூச்சு வெளியே. ஒரு கண்களை மூடி கவனிக்கிறாங்க. அது மாதிரி உங்க கண்களை மூடி தொடர்ந்து செய்யுங்க. மூச்சு உள்ளே, மூச்சு வெளியே. உங்க கவனம் கை தசைகள்ல, தோல் மூட்டுகள்ல, நெஞ்சு தசை, நுரையீரல்ல நல்லா பிராணவாயு நிரம்பி வெளியிடும் போது கரிமூல வாயு முழுமையாக வெளியேற்றப்படுவதை உணர்ந்து கொண்டே சேரும். நல்ல கவனத்தை உள்ளாக்கமா திருக்கணும். அதெல்லாம் கவனிக்கணும் ஈஸியாக. அப்பதான் இந்த பயிற்சியோடைய முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கும். மன ஒருமைப்பாடு. இதுவே தியானமா தான். மூச்சு உள்ளே, மூச்சு வெளியே. மன அலை சூழல் குறையும். இந்த பயிற்சிகளை கவனத்தோடு செய்யும் போது சஞ்சலமான இருக்க மனசு ஒருங்கிணைக்கு வரும். பிரத்யாகாரம், அந்தர்மோகம் சொல்லக்கூடிய இந்த நிலை கிடைக்கும். யோக சிகிச்சை என்பது மனநலச்சொல்லை முதல் குறைக்கலாம். அதோடைய வேகத்தை கற்றுக் கொடுத்த போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடல் அவயங்கத்தெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும். இது மாதிரி ஒரு 6-7 ரவுண்ட் செஞ்சுட்டீங்கன்னா மெதுவா கையை தளர்த்திக்கோங்க. கண்களை மூடியே வச்சிருங்க. கையை மட்டும் பக்கவாட்டை தளர்த்திட்டு உங்க காலை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க. கையை தோள்பட்டை லூஸா வச்சுக்கோங்க. கண்களை லேசாக மூடி வச்சுக்கோங்க. இது பேர் சித்தில தாடாசனம் என்ற நின்ற நிலையை ஓய்வு நிலை. கண்களை மூடிய நிலையில் உங்கள் கவனத்தை தோல் மூட்டு, கை தசைகள், கை மூட்டுகள், நெஞ்சு தசை, நுரையீரல் பகுதியில் வைத்து அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உணர்ந்து அவற்றை நன்றாக தளர்த்தி ஓய்வுபடுத்திக் கொள்வோம்.
ரிலாக்ஸ், ஓய்வு. ரெண்டு சுவாசத்தை உள்ளது வருமா கம்ப்ளீட்டா கலப்பி ஓய்வுபடுத்திக்கணும். ஓய்வுபடுத்தி பிறகு அடுத்த பயிற்சி செல்லும். அடுத்த பயிற்சியாக கழுத்தை சுழற்றுதல். கழுத்து வலி இருக்கவங்க அதை செய்யாது. கழுத்து வலியா இருக்கா கழுத்து தேய்மானம் வேற ஏதாவது தசை பிடிப்புல எல்லோரும் இந்த பயிற்சியை மெதுவா செய்யுங்க. ரொம்ப வேகமாக நடுத்தரமான இந்த மாதிரி வலசுதலாக ஒரு 5 சுற்று கவனம் செலுத்தும். கழுத்து தசை கழுத்து மூட்டுகள் மேலே இருக்கணும். அப்புறம் அப்படியே கடிகாரங்களுக்கு எதிர் திசை கழுத்து மேலே இருக்கும். கழுத்து தசைகள் மூட்டுகள் மேலே இருக்கும். 5 சுற்று வலது கடிகாரம் சுத்தும் திசை, அதன் எதிர் திசை சுத்திட்ட பிறகு திருப்பி சித்தித்தாரசன் ஓய்வு நிலைக்கு வந்துட்டு கண்களை மூடி உங்க கழுத்து தசை மேல் கவனத்தை வைத்து அந்த பகுதியை நல்லா தளர்த்தி ஓய்வுபடுத்திக் கொள்ளுங்க. ஒரு சுவாசம் 2 சுவாசத்துல கம்ப்ளீட்டா அந்த பகுதியை தளர்த்தி ஓய்வுபடுத்திய பிறகு அடுத்தது கண்கால்களில் நீட்டும் சுவாச பயிற்சி. இது ஏற்கனவே ஆரம்ப காலத்துல பார்த்திருக்க இந்த பயிற்சியை தாடாசனத்துல நேரம் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் உடம்ப பேலன்ஸ் பண்றது சிரமமா இருக்கும். அதுக்காக ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு கேப் கொடுக்கலாம். 2 உள்ளங்கையும் எடுத்து உடம்பு முன்னாடி வச்சுட்டு உங்க கண்ணுக்கு நேரா ஒரு புள்ளி மேலேயோ இல்ல ஒரு அடையாள குறி மேலே கவனத்தை வச்சுக்கணும். மன ஒருமைப்பாட்டுக்காக. அப்பதான் அந்த பாடியை உடம்ப பேலன்ஸ் பண்ண முடியும். இப்ப சுவாசத்தை உள்ள இருக்கும் போது ஒரே சமயத்துல குதிக்கால் 2 கை உயர்த்திட்டே வரும். காதோட மேல் கை குத்தி பிறகு நல்லா உடம்ப சீலி நோக்கி நீட்டி முன்கால் மூச்சை வெளியிடும் போது படிப்படியா குதிகால கப்பை கீழே இருக்கக்கூடாது. எதுவோ கையோட கொண்டு வந்து எப்ப தொடையோட கை சேர்ந்தோம் அதுக்கு இணையா குதிகால் அப்ப படியும். இது மாதிரி கவனம் இருந்தாதான் செய்ய முடியும். இதுலயும் மன ஒருமைப்பாடு கிடைக்கும். அதனால உங்க கவனத்தை ஒரு புள்ளி மேல வச்சு அங்கேயே கவனிச்ச வரையே செய்யணும். வச்சு உள்ளே முன்கால் குதிகாலையும் உயர்த்திக்கிறீங்க. நல்லா உடம்பு நீட்டி தருங்க சீலி நோக்கி. அப்புறம் மூச்சு வெளியோட படிப்படியாக குதிகால் கை ஒரே சமயத்தில் இதே தொடர்ந்து இன்னும் ஒரு 3 சுற்றுகள் செய்வோம். சுவாசம் உள்ளே நல்லா குதிகாலையும் கைகளையும் மேலே உயர்த்திக் கொண்டே முன்கால் நின்று பாடி பேலன்ஸ் பண்ணுங்க. மூச்சு வெளியூறப்ப படிப்படியாக கீழே எடுத்துட்டு குதிகாலையும் கையும் ஒரே சமயத்துல கீழே படிக்கும். இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் ஒரு 2 சுற்றுகள் கவனத்தோடு செய்யணும். உங்க கவனம் முழுசும் உடம்பின் மீது, குறிப்பாக கணுக்கால் மீது, தொடை தசை, கண்டைக்கால் தசை ஆகியவற்றில் இருக்கு. அங்கே ஏற்படக்கூடிய மாற்றத்தை உணரும். இந்த பயிற்சியில நெஞ்சும் நல்லா விரிஞ்சு, இந்த தசைகள் விரிஞ்சு நுரையிலுடைய கொள்ளளவு அதிகமாகி நல்ல பிராணசக்தி கிரகிக்கப்படுகிறது உணரும். எல்லா சுவாச பயிற்சியிலும் நீங்க உணர்வை சேர்த்திக்கலாம். சுவாசம் உள்ள இருக்கிறப்ப பிரபஞ்ச பிராணசக்தி உங்க உடல்ல போய் சக்தி விட்ட மாதிரி பாவனை செலுத்துங்க. அதே மாதிரி மூச்சு வெளியிடும் போது உடல் மனசுல இருக்கக்கூடிய இருக்கும் எதிர்மறையான உணர்வுகள்லாம் வெளியே தள்ளிட்டு நல்லா ஓய்வு. வலி, எரிச்சல், பயம், கோபம் அதெல்லாம் வெளியே தள்ளுது. இதை சேர்த்துக்கிட்டீங்கன்னா உண்மையா நடக்கும். நம்ம என்ன பாதிக்கணுமோ அந்த பாவனை அது நல்லாவே கிடைக்கும். அதுக்கு உதாரணமா ஒரு அம்மா வந்திருக்காங்க என்னோட யோகா சென்டர் வருங்க. அவங்க கடைசியில் 1 நிமிஷம் பேசுவாங்க. இந்த யோகா பயிற்சியில எல்லாருடைய அருளாலும் இந்த யோகா பயிற்சியின் மூலியமாகவும் அவங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்களை அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது நல்ல நம்பிக்கையோட உணர்ந்து செய்யணும் யோகா பயிற்சி. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது அடுத்த கட்டமாக
ரொம்ப நீங்க சுத்தமான கம்மியா கால் பேலன்ஸ் இல்லாம இந்த இடுப்பு பிடிப்பு இருக்கும், இடுப்பு தசையை நல்லா நீட்டி தரணும் பயிற்சி. எதிர்காலம் சுற்றும் திசையில ஒரு 5 சுற்று, அப்புறம் அது எதிர் திசையில ஒரு 5 சுற்று. இடுப்பு மூட்டுகளை நன்றாக தளர்த்திக் கொள்ளும். கண்களை மூடி சித்தியில் தாடாச நிலைக்கு வந்து இடுப்பு மூட்டு மீது கவனத்தை வைத்து இந்த பயிற்சியின் விளைவுகளை உணர்ந்து நன்றாக தளர்த்தி வெளிப்படுத்திக்குவோம். போன பயிற்சி விளைவுகளையும் கணுக்கால் மூட்டு, கணுக்கால் தசை, கணுக்கால் சுற்றியுள்ள தசைகள், கண்டைக்கால் தசை, தொலை தசை, நெஞ்சு பகுதி நன்றாக தளர்ந்து ஓய்வு பெறும். ஓய்வுபடுத்திய பிறகு அடுத்ததாக நம்ம 61 புள்ளிகள் ஓய்வு பயிற்சி செல்வோம். இந்த பயிற்சி பொதுவாகவே நம்ம படுத்து தரையில வந்து விரிப்பை விடுத்து படுத்து செய்வது சவாசனம் என்ற நிலையில். இங்க வசதி இல்லாத நீங்க உட்காந்து கூட செய்யலாம். அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க இங்க கீழே வந்து படுத்துக்கலாம். இப்ப நம்ம சொல்லி தந்துருக்கோம், மீது எல்லாரும் பண்ணிருக்கீங்க, இந்த பயிற்சி பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு சிறு குறிப்பை இதை பயிற்சி உங்களுக்கு கொடுத்துட்டு பண்ணோம். இந்த 61 புள்ளிகள் பயிற்சி வந்து மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. இமயமலை யோகிகள் மத்தியிலே பயிற்சி செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பயிற்சி. இதை நம்மளுக்கு அற்புதமாக வழங்குவது சுவாமி ராமான்னு சொல்லக்கூடிய யோகா மாஸ்டர். உலகம் ஃபுல்லா சுவாமி விவேகானந்தர் மாதிரி போய் யோகத்தோடைய பெருமையை நிலைநாட்டியவர்ல ஒரு சுவாமி ராமா. அவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த பயிற்சிகள் வலியுறுத்தி சொல்றார். அவர் இமயமலை யோகிகள் கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு பயிற்சி. இந்த 61 புள்ளிகள் பயிற்சி எல்லாமே ஏற்கனவே நம்ம சொன்ன யோக நித்திரை பயிற்சிக்கு அடிப்படையான ஒரு பயிற்சி. யோக நித்திரையும் இன்னைக்கு உலகத்துல பிரசித்தி பெற்ற ஒரு பயிற்சி. அந்த யோக நித்திரைக்கு முன்னோடியாக இந்த 61 புள்ளிகள் அமைந்திருக்கிறது. இந்த பயிற்சி செய்ய போறது என்னன்னா, நம்மளுடைய கவனத்தை சுழற்றுவது. நான் சில புள்ளிகளை வந்து வரிசையாக கூறிக்கொண்டே வருவேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய கவனத்தை அந்த புள்ளிகள் வழியாக நகர்த்தி செல்வது, குறித்து செல்வது. ஒரு புள்ளியை குறிப்பிடும் போது அந்த புள்ளி மேல அவங்களுடைய கவனத்தை வைத்து அந்த புள்ளியை மனத்திரையில் பார்த்து அதை தளர்த்தி ஓய்வுபடுத்திக்கணும். முடிந்தால் அந்த புள்ளியை வந்து உங்க மனசுல திருப்பி சொல்லிடணும். இதெல்லாம் ஒரு 4-5 செகண்டுக்குள்ள வினாடிக்குள்ள நம்ம செய்யணும். ஒரு தடவை 2 தடவை பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்துடும். நீங்க இப்ப செய்ய வேண்டிய அந்த கவனத்தை மட்டும் அங்க போய் வச்சுட்டு ஓய்வுன்னு சொல்லிக்கோங்க. முடிஞ்சா மனத்திரையில இந்த பகுதியை பாருங்க. இது எல்லாமே சக்கரங்கள் வழியாக நாடிகள் வழியாக ஒரு குறிப்பிட்ட வரிசையில செல்லும் இந்த புள்ளி. அது அவங்களுக்கு தான் தெரியும் எதனா எப்படி இதை ஆர்டரா வச்சிருக்காங்க. அப்படி கவனத்தை நகர்த்தி செல்லும் போது எங்கே மனம் செல்கிறதோ, எங்கே உணர்வு செல்கிறதோ அங்க உயிர் சக்தியான பிராண சக்தியும் பின்தொடர்ந்து செல்லும். இதுதான் சிகிச்சையுடைய ரகசியம். ரெய்கிஸ் போன்ற சிகிச்சை என்ன சொல்லுவாங்க, எனர்ஜி ஃபாலோஸ் தாட். சக்தி வந்து நம்ம எண்ணத்தை பின்தொடர்ந்து செல்லும். அதே மாதிரி நீங்க அந்த கவனத்தை கொண்டு போறப்ப துலங்கிய பாதம் பட்டு செஞ்சவங்க படுத்துக்காங்க. சவாசனத்துல நேரா உடம்பு நேரா வச்சு தரையில படுத்துக்கணும். கால்களை ஒன்னா சேர்த்து வச்சிருக்கீங்க. முதல்ல கைகளை ஒன்னா சேர்த்து வைங்க. இந்த இடத்துல உடம்பு நேரா இருக்கணும், கோணையா இருக்காது. ஏன்னா அந்த சக்தி உள்ள பாடைக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. இந்த நிலையில இருந்து உங்க கால்கள் இரண்டையும் தோள்பட்டை அளவுக்கு அகட்டி வைத்து 2 பாதத்தையும் தளர்வாக படி வச்சிருங்க. பக்கவாட்டில் 2 கைகளையும் 9 அங்குலத்திற்கு குறையாமல் அகற்றி வைத்து உள்ளங்கை கூரையை பார்த்தவாறும் கை விரல்கள் அனைத்தும் தளர்வாக இருக்கட்டும். இதுதான் சவாசனம் சொல்லக்கூடிய ஆசனம். சவாசனம் ஒரு செத்த பெண்ணம் எப்படி கிடைக்கிறதோ அது போல எந்த ஒரு சிரமமும் இல்லாம, உடம்புல எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப தளர்வாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலையில் செய்வதே சிறப்பு. அப்படி முடியலனால பரவாயில்ல, நீங்க உட்காந்துட்டு ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க அந்த பயிற்சி உட்கார்ந்த நிலையில செய்யலாம். இது ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் நீங்க உட்கார்ந்த நிலையிலும் செய்யலாம். இப்போது
கண்களை மூடிக்கொள்ளுங்க. சேர்ல உட்கார்ந்து இருக்கவங்க உங்க முதுகு தண்டை நேரா வச்சுக்கோங்க. முதுகு தண்டை நேரா வச்சுக்கோங்க. இந்த லைட் ஆஃப் பண்ண முடியுங்க. லைட் போன்ற இதெல்லாம் உங்களுக்கு கவனத்தை சிறைப்படுத்தும். கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிடுங்க. இருக்குமே கேட்டு அதை உணர்ந்து வருவோம். காதுகளால் குறிப்பை கேட்டு அதன்படி உணர்ந்து வருவதே இந்த பயிற்சியின் நோக்கம். கால் பாதவிலிருந்து உங்கள் கவனத்தை உள்ளாட்டமாக உடம்பின் உள் ஸ்கேன் செய்வது போல எடுத்து செல்லும் போது தலை உச்சி வரைக்கும் இறுக்கமான பகுதிகள் எல்லாம் உணர்கிறோம். அவற்றை மனதாலேயே நன்றாக தளர்த்திக்கிறோம். உடல் பகுதியில் உள்ள ஒவ்வொரு இறுக்கங்களும் தளர்வடைய மூட்டுகள், தசைகள், உள் உறுப்புகள் ஆகியவற்றில் உள்ள இறுக்கங்கள் அனைத்தும் நன்றாக தளர்வடையட்டும். பாதத்திலிருந்து தலை உச்சி வரைக்கும் இப்போது இறுக்கங்கள் எல்லாம் தளர்வடைந்து லேசாக ஆகியிருப்பதை உணர்கிறோம். இன்று உங்கள் கவனத்தை இப்போது மெதுவாக வெளிப்புறத்திற்கு எடுத்து சென்று வெளியில் கேட்கப்படும் சத்தங்கள் மீது கவனத்தை வையுங்கள். அதை பற்றி எந்த ஒரு ஆராய்ச்சியும் செய்யாமல் வெறும் ஒரு சாட்சியாளராக மட்டுமே இருந்து அந்த சத்தங்களை தூரத்திலிருந்து ஒவ்வொன்றாக கேட்டு வருவோம். உங்கள் கவனத்தை ஒரு சத்தத்திலிருந்து இன்னொரு சத்தத்திற்கு நகர்த்திக் கொண்டே வாருங்கள். அதில் எந்த ஒரு ஆராய்ச்சியும் செய்ய வேண்டாம். வெறும் சப்தம் இருக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்து வாருங்கள். தூரமாக கேட்கப்படும் சப்தங்களிலிருந்து படிப்படியாக இந்த அறையின் வெளிப்பகுதியில் மிக அருகாமையில் கேட்கும் சப்தங்களை உணருங்கள். இந்த அறையில் கேட்கும் சத்தம், ஃபேன் ஓடும் சத்தம், பேச்சின் சத்தம் ஆகியவற்றையெல்லாம் எந்த ஒரு ஆராய்ச்சியும் இல்லாமல் சாட்சியாளராக இருந்து கவனித்து வாருங்கள். படிப்படியாக போது உங்கள் கவனத்தை உங்கள் நாசி துவாரத்துக்கு அருகாமல் எடுத்து வந்து உங்கள் மூச்சின் ஓட்டத்தை கவனியுங்கள். மூச்சின் தொடு உணர்வு மட்டும் நாசி துவாரத்துக்கு அருகாமல் இருப்பதை உணருங்கள். உள்ளே போகும் சுவாசம், வெளிவரும் சுவாசம் படும் இடத்தை மட்டும் உணருங்கள். அந்த இடத்திலே கவனத்தை வைத்து இடைவிடாத ஒவ்வொரு சுவாசத்தையும் முழுமையாக உணர்ந்து வாருங்கள். கவனத்தை சுவாசத்தின் மீது மட்டுமே வைத்து வரும்போது தன்னைத்தானாகவே சுவாசத்தின் வேகம் குறைவதை உணர்வோம். அதோடு நெருங்கிய தொடர்புடைய நம் மனம் அமைதி அடைந்துள்ளது. இந்த நிலையிலே, இந்த தயார் நிலையிலே நாம் இப்போது பயிற்சிக்கு செல்வோம். பின் குறிப்பிடும் புள்ளிகள் வழியாக உங்கள் கவனத்தை நகர்த்தி செல்லும் போது அதை தளர்த்தி ஓய்வுபடுத்திக் கொண்டே வரும். ஒவ்வொரு வழியாக நெற்றியின் மையப்பகுதி, நெற்றியின் மையப்பகுதி, தொண்டை மையம், தொண்டை குழியில், வலது தோள் மூட்டு, வலது முழங்கை மூட்டு, வலது மணிக்கட்டு, வலது கை கட்டை விரல் நுனி, வலது கை ஆள்காட்டி விரல் நுனி, வலது கை நடுவிரல் நுனி, வலது கை மோதிர விரல் நுனி, வலது கை சுண்டு விரல் நுனி,
வலது மணிக்கட்டு, வலது முழங்கை மூட்டு, வலது தோள் மூட்டு, தொண்டை மையம், தொண்டை குழியில், இடது தோள் மூட்டு, இடது முழங்கை மூட்டு, கவன சிதைவு ஏற்படாமல் காத்துக் கொள்ளுங்கள். இடது மணிக்கட்டு, பயிற்சியின் மீதே கவனம். இடது கை கட்டை விரல் நுனி, இடது கை ஆள்காட்டி விரல் நுனி, இடது கை நடு விரல் நுனி, இடது கை மோதிர விரல் நுனி, இடது கை சுண்டு விரல் நுனி, இடது மணிக்கட்டு, இடது முழங்கை மூட்டு, இடது தோள் மூட்டு, தொண்டை குழி, தொண்டை மையம், இதய மையம், இரண்டு மார்புக்கு மத்தியில் இதய மையம், வலது மார்பு, வலது கால் கட்டை விரல் நுனி, வலது கால் இரண்டாவது விரல் நுனி, வலது கால் மூன்றாவது விரல் நுனி, வலது கால் நான்காவது விரல் நுனி, வலது கால் சிறு விரல் நுனி, வலது கணுக்கால் மூட்டு, வலது முழங்கால் மூட்டு, வலது இடுப்பு மூட்டு, வயிற்று மையம், இரண்டு இடுப்பு மூட்டுக்கு மத்தியில் இடது இடுப்பு மூட்டு, இடது முழங்கால் மூட்டு, இடது கணுக்கால் மூட்டு, இடது கால் கட்டை விரல் நுனி, இடது கால் இரண்டாவது விரல் நுனி, இடது கால் மூன்றாவது விரல் நுனி, இடது கால் நான்காவது விரல் நுனி, இடது கால் சிறு விரல் நுனி, இடது கணுக்கால் மூட்டு,
இடது முழங்கால் மூட்டு, இடது இடுப்பு மூட்டு, வயிற்று மையம் இரண்டு இடுப்பு மூட்டுக்கு மத்தியில் தொப்புள் பகுதிக்கு நேராக கீழே, தொப்புள் மையம், இதய மையம் இரண்டு மார்புக்கு மத்தியில், தொண்டை மையம் தொண்டை குழியில், நெற்றியின் மையம் நெற்றியின் மையம். இப்போது உடல் முழுவதும் கவனிப்போம். தலை உச்சியிலிருந்து பாதம் இருக்கும் உடல் முழுவதும் உணர்கிறோம். உடல் முழுவதும் நன்றாக ஓய்வு பெற்றிருப்பதை உணர்கிறோம். உடல் முழுவதும் முழுமையாக ஓய்வு பெற்று லேசாக ஆகியிருப்பதை உணர்கிறோம். உடல் முழுவதும் லேசாக காற்றை பொருளாகி இருப்பதை கவனத்தை இப்போது மெதுவாக இரு நாசி துவாரத்துக்கு அருகாமையில் சென்று சுவாசத்தின் ஓட்டத்தை உணர்வோம். மூச்சு காற்று படும் இடத்தை நாசி துவாரத்துக்கு அருகாமையில் உணர்ந்து அந்த இடத்திலே கவனத்தை வைத்து இடைவிடாது ஒவ்வொரு சுவாசத்தையும் முழுமையாக உணர்வோம். முழுமையாக சுவாசத்தை உணர்கிறோம். இப்போது படிப்படியாக உங்கள் கவனத்தை வெளிப்புறத்திற்கு எடுத்து சென்று வெளியில் கேட்கப்படும் சத்தங்களை உணருங்கள். தூரமாக கேட்கப்படும் சத்தம், ஒவ்வொரு சத்தத்தின் மீதும் கவனத்தை நகர்த்தி செல்வோம். படிப்படியாக இந்த அறைக்கு அருகாமையில் கேட்கப்படும் சத்தங்கள், அறையினுள் கேட்கும் சத்தங்கள், இப்போது மிக மெதுவாக உங்கள் கண்களை சிமிட்டியவாறு கண்களை திறக்கும். வேகமா திறக்காதீங்க. மிக மெதுவா கண்களை லேசாக சிமிட்டியவாறு கண்களை மெதுவாக. கீழே படுத்திருக்கவங்க மெதுவா உங்க வலது கைப்பரமாக திரும்பி படுத்து சௌரியப்படும் போது அமர்ந்த நிலைக்கு மெதுவாக வலது புறமாக திரும்பி படுத்து அப்புறம் கண்களை மெதுவாக திறக்கணும். இந்த பயிற்சியை சரியா செஞ்சிருந்தீங்கன்னா கவன சிதைவு இல்லாம தன்னைத்தானாகவே மனம் அது ஆழ்நிலைக்கு சென்று மன அலைச்சல்களை குறைத்து பிரத்யாகார நிலை ஏற்பட்டு உடல் அவையக்கங்கள் எல்லாம் சீராக்கி ஆரோக்கியம் தென்படுவதை நன்றாக ஒரு புத்துணர்வு ஏற்பட்டு நல்லா உணர முடியும். இந்த பயிற்சியை தியான பயிற்சிக்கு ஒரு முன்னோடியாக அற்புதமான ஒரு பயிற்சியாக இருக்கிறது. இது மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை நன்றாக தீர்க்கக்கூடிய ஒரு பயிற்சி. இதில் உடல் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வாக இந்த ஓய்வு பயிற்சி. நன்றி.